உங்கள் பேபிக்கு சாலிட் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா? அப்போ கண்டிப்பாக இதை அவங்களோட மெனுவில் ஆட் பண்ணிக்கோங்க. ராகி ஸ்ப்ரவுட்டட் பவுடர் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் ராகி வாஷ் பண்ணும்போது இவ்வளோ டர்ட்டாக தான் இருக்கும். ஆஃப்டர் 7 to 10 வாஷ் வந்து அது பார்த்திங்கன்னா நல்லா க்ளீன் ஆகிடும். ஒன்ஸ் உங்களுக்கு க்ளீன் ஆனதுக்கப்புறம் அதை நல்லா வந்து ஜலிச்சிடுங்க. அப்போ தான் கல் எதுவும் இருந்துச்சுனாலும் வந்து ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ நல்லா ஜலிச்சதுக்கப்புறம் அதை எடுத்து ஒரு பவுலில் வாட்டர் வச்சு ஊற வைக்கிற மாதிரி ஒரு 8 to 12 hours நல்லா ஊற வச்சுருங்க. ஆஃப்டர் தட் அதை நல்லா ஒரு மஸ்லின் கிளாத்தில் போட்டு ட்ரெயின் பண்ணிவிட்டு அப்புறம் அதை அப்படியே ஒரு முடிச்சு போட்டு அப்படியே கொஞ்சம் ஏர் போகிற மாதிரி கொஞ்சம் ஈரப்பதத்தோடு வந்து வச்சுருங்க. நீங்கள் ஒரு 12 to 24 hours கழிச்சு பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ப்ரவுட் ஆகிருக்கும். எனக்கு வந்து ஒரு 8 hours இந்த மாதிரி ஸ்ப்ரவுட் ஆகிருந்துச்சு. ஆஃப்டர் 1 day வந்து நல்லா ஸ்ப்ரவுட் ஆகியிருந்துச்சு. ஸோ நல்லா ஸ்ப்ரவுட் ஆனதும் நான் அதை எடுத்து கொஞ்சம் வெயிலில் காய வச்சுட்டு அப்புறம் அதை நல்லா வறுத்துட்டு பொடி பண்ணி வச்சுக்கிட்டேன். 10 days ஒன்ஸ் இல்லை 15 days ஒன்ஸ் நீங்கள் வந்து இதை ரீஸ்டோர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து ப்ரெக்னென்சி ரிலேட்டடாக இல்லை ஆஸ் அ லாக்டேட்டிங் மதராக நான் என்னெல்லாம் கோ த்ரூ பண்ணேன்றதை வந்து தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் எனி டவுட்ஸ் ஆர் ஃப்ரெண்ட்லி ஒரு ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னா நீங்கள் என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து மெசேஜ் பண்ணலாம். இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து யூடியூப்பில் வந்து நான் பிங்க் பண்ணியிருக்கேன்.